ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு பாரம்பரியமான அவியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். காத்தால அவியல் பிளான் பண்ணும்போதே ஈவினிங் அடை பண்ணணுங்கிறதும் வந்துடுத்து மைண்டில். அதுக்கும் ஊற வச்சுட்டேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய்கள் எல்லாம் நான் எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் எந்த காய்கள் வேணால் எடுத்துக்கலாம். அலம்பி நறுக்கி உப்பு மஞ்சப்பொடி போட்டு அடுப்பில் கேஸ் ஸ்டவ்வில் ஏற்றின்ட்டேன். தேங்காய் 1.5 மூடி எடுத்துன்னு இருக்கேன். 4 பச்சை மிளகாயை நல்லா குறன்னு அரைச்சாச்சு. அரைச்ச பின்ன அதுலேயே அந்த மிக்சி ஜார்லேயே நான் கட்டி தயிர் 4 கரண்டி ஊற்றின்னு இருக்கேன். ஊற்றி நல்லா கவனமாக அதை பிளெண்டாக நல்லா அரைச்சிக்கணும். அப்போ தான் அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கும். இது தனியாக போட்டிங்கன்னா தயிர் நெத்துன்னு அப்படியே நிற்கும், உடஞ்சி போகும். பாருங்கள், இப்போ அப்படியே அரைச்சதுனால க்ரீமியாக இருக்குது பாருங்கள். காயெல்லாம் நல்லா வெந்துடுத்து. இப்போ அதோட நான் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு கொதி வந்த பின்ன தேங்காய் எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றலாம் தாராளமாக. கருவேப்பிலையும் போட்டுண்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா அழகாக எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். அவியல் ரெடி, சாதம் ரெடி. ஈவினிங்க்கு பருப்பும் ஊற வச்சாச்சு. அப்போ அந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.